ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஜூன் 22 வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான வார ராசி பலன்களை பார்த்து விடலாம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் 2 நாட்கள் சந்திராசிரமமா வருது. புதன்கிழமை சாயந்தரம் 18/6 ஜூன் புதன்கிழமை சாயந்தரம் 6:35 சந்திராசிரமம் ஆரம்பிக்குது. அப்ப ஆக்சுவலா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளும் சந்திராசிரமம்ன்றதை புரிஞ்சுக்கங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு 9:45 வரைக்கும், அதாவது புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய சந்திராசிரமம் வெள்ளிக்கிழமை இரவு 9:45 தான் முடியுது. ஆக வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு எதுலையுமே கொஞ்சம் டல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சந்திரன் வர சனியோட போய் சேர்றார். ஆக வாரத்தின் நடுப்பகுதி 2 நாட்கள் குழப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இவன் நல்லவனா, அவன் நல்லவனா, இது நல்லதா, அது கெட்டதா என்கின்ற அஷ்டம சனியோட தேய்பிரை சந்திரன் சேருகின்ற அமைப்புகள்ல இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எந்த முடிவையும் தயவுசெய்து எடுக்காதீங்க. டிராவல்ல போறவங்க, கேஷ் ஒரு நகை கொண்டு போறவங்க கொஞ்சம் தூங்கினா கூட கொஞ்சம் பத்திரமா அந்த விஷயத்த பார்த்துக்கங்க. அந்த 2 நாட்களும் யாருக்கிட்டையும் போய் இந்த கையெழுத்து போடுற விஷயங்களே கண்டிப்பாக வேண்டாம். ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறேன், அவருக்கு போடுறேன், அந்த நண்பருக்காக நான் ஜாமீன் ஏத்துக்கிறேன், இந்த நண்பருக்காக நான் ஜாமீன் ஏத்துக்கிறேன். இந்த 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஒரு டல் அடிக்கிற அமைப்பாக இருக்கும். அதை தாண்டி வார முதல் பகுதியிலும் இறுதி பகுதியிலும் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வராது. அஷ்டமச்சனி உங்களுக்கு கடுமையான கெடுபலன்களை தராது என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன். ஆகவே சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து மீத 5 நாட்கள் இயல்பாகவே இருக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனா வார கடைசியில சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை, அதாவது 20/6/2025 ஜூன் மாசம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நைட்டு 9:45 தான் சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் வாரத்தில் கடைசி 2 நாள் அந்த சந்திராஷ்டிரமத்தை உணர்வீங்க. ஞாயிற்றுக்கிழமை 11:03 இரவு வரைக்கும் சந்திராஷ்டிரமம் நீடிக்கும். அதே நேரத்தில் வார ஆரம்பத்தில் இந்த மற்ற 5 நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அருமையான நல்ல வாரங்க இந்த வாரம். 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் குருவும் சேர்ந்து இருக்கிறார்கள். இது ஒரு நல்ல அமைப்பு, தொழிலுக்கான நல்ல அமைப்பு. ஆக வாரத்தின் முதல் 5 நாட்கள் சனி ஞாயிறு தான் ஓய்வு நாள், வார இறுதி நாள். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், அதை பத்தி விட்டுருவங்க. இந்த வேலை நாட்களாக சொல்லப்படக்கூடிய திங்கள் முதல் வெள்ளி வரையிலான இந்த வாரத்தின் 2 நாட்கள் 5 நாட்கள்ல அத்தனை நிலைமைகள்லையும் மிகப்பெரிய அளவுல யோக பலன்கள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. வேலை மாற்றம் இருக்கும், தொழில் மாற்றம் இருக்கும். அப்படி இருப்பது நல்லது. சம்பாதிப்பதற்கு ஏற்ற வழிகள் தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எதிர்ப்புகள் விலகும். கடன் நோய் போன்ற அமைப்புகள் எல்லாம் அப்படியே கட்டுக்குள்ள இருக்கும். ஒரு மனசு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். ராசிநாதன் 10, 11ஆம் இடங்கள்ல இருக்கிறார். 10ஆம் இடத்துல அவர் சுபத்துவமாக குருவின் தொடர்புல இருக்கிறார். ஆகவே கன்னிக்கு 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதாலும் அவர் குருவின் பார்வையில் இருப்பதாலும் ராசிநாதனே வலுவாக இருப்பதாலும் வாரத்தின் முதல் 5 நாட்கள் எந்த விதமான நெகட்டிவும் இல்லாம கடைசி 2 நாள் மட்டும் கொஞ்சம் டல் அடிக்கின்ற வாரம் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது. வாரம் முழுக்க நல்ல நாள்னே சொல்லிடுவேன். ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார், குருவும் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார், பாக்கிய அதிபதி அருமையாக இருக்கிறார். 9 குடையவர் 11 குடையவர் 9ஆம் இடத்திலே சேர்ந்திருக்கிறாங்க. அடுக்கிக்கிட்டே போலாம் துளாராசிக்காரர்களுக்கு. ஐயா இப்படிலாம் சொல்றீங்க, இன்னமும் அப்படிலாம் நீங்க சொல்ற அளவுக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு ஒரு 5% 10% பேர் ஃபீல் பண்றீங்க. பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்கள் நன்றாக இருக்கிறீர்கள். உங்களுடைய தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல, உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மைங்க. பிறந்த ஜாதக அமைப்புல கொஞ்சம் டல் அடிக்கிற தசாபக்திகள் இருப்பவர்களுக்கு நேரடியான நல்ல அனுபவங்கள் இல்லை. அவர்களுக்கு கூட இன்னும் 2-3 மாசத்துல நல்ல காலம் ஆரம்பிச்சிருங்க, கவலைப்பட வேண்டாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு 7, 9ஆம் இடங்கள் வலுவாக இருப்பதால் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் மிகச்சிறப்பாக இருக்கும். புதிய காதல்கள் வரும். இந்த காதல் கல்யாணத்துல போய் முடியும். ஏற்கனவே பிரேக்கப் ஆகி போனவங்க அல்லது காதலால் ஏமாந்தவர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ஆகவே துலாத்திற்கு வயதிற்கு ஏற்றார் போல நல்ல பலன்கள் இந்த வாரம் முழுவதுமே இருக்கும். ஏன்னா சந்திரனும் வலிமையான இடங்கள்ல இருக்கிறார். 5, 6, 7 என்பது போன்ற சந்திரன் நல்ல இடங்களில் இருப்பது மனம் சார்ந்த விஷயங்களில் கூட உங்களுக்கு குழப்பங்களோ கலக்கங்களோ இல்லாமல் எதையும் நல்லவைகளாக அமைக்கக்கூடிய அற்புதமான நல்ல வாரம் இந்த வாரம். விருச்சிகம்,
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே 3, 4, 5 ஆகிய இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது. ராசிநாதன் 10ஆம் இடத்தில் கேதுவோடு சூட்சும வலுவோடு இருக்க 8இல் 10, 2 கூடியவர்கள் மறைந்திருப்பது என்பது எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்றவைகளை இப்போது குறிக்குதுங்க. அட்டமாதிபதியாகிய புதன் வாரத்தின் ஆரம்பத்தில் குருவோடு சேர்ந்து 8லேயே இருக்கிறார். ஷேர் மார்க்கெட்டு ஏற்கனவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இதில் விட்டுட்டேன், பணத்தை விட்டுட்டேன், அதில் விட்டுட்டேன் என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவிற்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் உண்டு. தொலைச்ச இடத்துல தான் தேடணும்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி தொலைஞ்ச இடத்துல இருந்தே கொஞ்சம் திரும்பி வரக்கூடிய அமைப்பு. காசாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், மானம் மரியாதையாக இருக்கட்டும், எதுவும் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகள் இந்த வாரம் முழுக்கவே அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செயல்படும். பண வரவுல குறைகள் இருக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும், அதாவது முயற்சி செஞ்சா கண்டிப்பாக கிடைக்கும். கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமான அம்சத்துல இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் 10ல் இருந்தா கூட முக்கியமான கிரகங்கள் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கு. 8ஆம் இடத்தில் மறைந்திருப்பதும் 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன், சந்திர சுக்கிரன் போன்றவர்கள் இருப்பதும் விபரீத ராஜயோகம். எதுவும் முயற்சி பண்ணினீங்கன்னா அதற்கேற்றாற் போல கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. ஆனாலும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிக்கேற்ப பலன்கள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த வாரம்.